இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, ஒரு கடை பேனர், ஒரு ஷாப், ஒரு பிரியாணி கடை பேனர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். 8x4. எப்பவுமே இந்த கடை பேனர்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்து அடிக்கணக்கில் வைக்காமல், அதாவது 8x4 300 ரெசல்யூஷன் அப்படின்னு வைக்காமல் அந்த அடியை வந்து இன்ச்சஸை வைங்க. அதாவது ஒரு அடிக்கு 12 இன்ச்சஸ்னால் அப்போ 8 அடிக்கு 96 இன்ச்சஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4 அடிக்கு 48 இன்ச்சஸ் அப்படி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெசல்யூஷன் வந்து 72 வச்சா போதும். சில பேர் 100க்கும் வைக்கலாம், இல்லை 72. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 72 வச்சா போதும். ஓகேங்களா? வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 8x4 சைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே நான் வந்து 8 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு, அதாவது எந்த 8 அடி 4 அடி அந்த அடிக்கணக்கு வச்சு 300 ரெசல்யூஷன் வச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி கிடைக்காது. ஓகேங்களா? அந்தளவு எனக்கு குவாலிட்டி கிடைக்காது. அந்த டிசைனோட ஷார்ப்னஸ், பிரிண்டோட ஷார்ப்னஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 96க்கு 48 இன்ச்சஸில் 72 ரெசல்யூஷனை வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிரியாணி கடைக்கு பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த பிரியாணியோட இமேஜ் எடுத்துப்போம். நான் ஆல்ரெடி பிரியாணியோட இமேஜை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக. ஓகேங்களா? வச்சுட்டு அந்த பிரியாணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பிரியாணியோட இமேஜை என்லார்ஜ் பண்ணிடுறேன். என்லார்ஜ் பண்ணிடுறேன்னா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியோட இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ரொம்பவும் டார்க்காக இல்லாமல் ரொம்பவும் பிரைட்டாக இல்லாமல் ஒரு நார்மலான கலர் இதுவில் இருக்குது. அதாவது ரொம்பவும் டார்க்கான கலர் இல்லாமல் ரொம்பவும் பிரைட்டான கலர் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி கலர் இந்த கடைக்கு எப்படி உங்கள் பேக்ரவுண்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுத்தாலும் இந்த பிரியாணியோட ஃபோட்டோ நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இல்லை டார்க்கான கலரில் பேக்ரவுண்ட் கொடுத்தாலும் அந்த பிரியாணி ஃபோட்டோ நல்லா எடுத்து கொடுக்கும். ஏன்னா அந்த ரெண்டு பேக்ரவுண்டுக்குமே அந்த ஃபோட்டோ வந்து சூஸ்ஃபுல் ஃபோட்டோ தான். நான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கலர் அப்படின்னு வரும்போது இந்த ரெட் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் ஆகிற கலர் எல்லாருக்குமே. ஸோ நான் தான் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக ரெட்டே கொடுக்குறேன். ஓகேங்களா? ரெட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளெயின் ரெட்டு கிடைக்குதுங்களா? இப்போ வந்து Ctrl+Shift+N கொடுத்து அந்த ரெட்டில் வந்து டார்க்கான மெரூன் சூஸ் பண்ணிவிட்டு 4 பக்கமும் 4 கார்னர் சைடும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு அந்த லேயர் அந்த பிரியாணி பின்னாடி அனுப்புகிறேன். ஓகேங்களா? இப்போ பிளெயினான கலர் இருந்துக்கும் இப்போ கொஞ்சம் டார்க் ஆட் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதுல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கான அந்த கிரேடியன்ட் கலரை பிளாக் அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே மட்டும் இந்த மாதிரி சுற்றி இன்னும் கொஞ்சம் டார்க்கான அந்த பேக்ரவுண்டை எடுத்துக்கிறேன். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரை அதிகம் பண்ணி, அதாவது அந்த டார்க்னஸ் அதிகம் கொடுத்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு ஃபோக்கஸாக கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி சுற்றி பிளாக் கலர் கொடுத்திங்கன்னா அந்த டார்க் சைடு கொடுத்திங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ், அதாவது பிரியாணியோட இமேஜோட கான்ட்ராஸ்ட்டையும் பிரைட்னஸும் கொஞ்சம் அந்த இமேஜ் நல்லா எடுத்து காட்டுறதுக்கு நான் அதிகப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? அண்டு Ctrl+J கொடுத்துட்டு அந்த இமேஜை டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்து Ctrl+J கொடுத்துட்டேன். Ctrl+T கொடுத்ததுக்கப்புறம் அது இமேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, செலக்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் பிடிச்சிட்டேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் கீயை பிடிச்சிட்டு அந்த டாப்போட இமேஜை மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கும்போது ரேப் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக பிடிச்சி நார்மலாக Ctrl+T கொடுத்து வைக்கிறதுக்கு அந்த இமேஜ் அமுங்கும். இதுவே Ctrl+T கொடுத்து, அதாவது கண்ட்ரோல் பிடிச்சி இது பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து ரேப் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிடுறேன், கண்ட்ரோல் பிடிச்சி டவுன் இறக்கிட்டு அந்த லேயருக்கு பின்னாடி எடுத்து வச்சிட்றேன். வச்சுட்டு கரெக்டான பொசிஷனில் அதை வச்சுட்டு கலர் ஓவர்லேயில் பிளாக் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் Alt+T கொடுத்துட்டு, அதாவது ஃபில்டர் ஆப்ஷனில் போய் மோஷன் பிளர் அதை வந்து ஆங்கிள்
அந்த இடத்துல வந்து 0 கொடுத்துக்கிட்டு ரைட் டு லெஃப்ட் ஷேட் ஆகிற மாதிரி ஓகேங்களா கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிரியாணி இமேஜோட ஷேடோ ரெடி. இப்போ அந்த ஷேடோ இல்லாமல் நம்ம போட்டால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து தூக்கி காட்டாது. தட் மீன்ஸ் நல்லா ஒரு ஃபோக்கஸ் கொடுக்காது. ஸோ அந்த இமேஜை நான் வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட ஷேடோ வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியறதுனால என்ன பண்ணுறேன், இமேஜோட ஷேடோவோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டார்க்கும் ரொம்ப அதிகமாக தெரியும், அதாவது ஷேடோ ரொம்ப அதிகமாக தெரியக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து இமேஜோட ஷேடோவோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு அது கரெக்டான பொசிஷனில் வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த கடைக்கு என்ன பேர் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடை பிரியாணி அப்படின்னு மட்டும் வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கான அந்த ஃபாண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஏன் இப்போ இது வரைக்கும் வீடியோ கட் பண்ணிட்டேன்னா ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணது ரொம்ப டைம் எடுத்து ஒரே காரணத்துக்காக நான் வீடியோ வந்து கட் பண்ணி போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு வந்து இந்த டிசைனுக்கு நான் ஏற்ற ஃபாண்ட்டு நான் நினைக்கிறேன், நம்ம கடை பிரியாணின்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃபாண்ட்டு வந்து டெக்கரேட்டிவாக இருக்கணும், இன்னொரு ஃபாண்ட் வந்து நார்மலாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ வந்து அந்த ஃபாண்ட்டுக்காக இமேஜ் வந்து கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் சைடை தள்ளிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் நல்லா அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கடை பிரியாணின்றது சின்னதாக வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை பிரியாணி அப்படின்ற ஒரு பேரில் ஒரு டைட்டில் ரெடி. ஆனால் இப்போ இந்த டைட்டில் கலர் கொடுத்ததுக்காக என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெட் கலர் பேக்ரவுண்ட் இருந்தது, அப்படி வச்சதுக்காக வந்து இந்த பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் அப்படி சேர்ந்த கிரேடியன்ட் ஒரு கலர் இருக்கும். டிஃபால்ட்டாக எல்லா ஃபோட்டோஷாப்லையும் இந்த கலர் தான் இருக்கும். அந்த கலரில் இருக்க ஒரே ஒரு 3 கலர் இது இருக்கும். ஓகேங்களா, அதில் ஒன்று மட்டும் ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். அதாவது டாப்பில் வந்து ஒயிட் கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேடியன்ட் கலரை, ஏன்னா நமக்கு எல்லோவும் தெரியணும் அதே சமயம் ஆரஞ்சும் தெரியணும், ஒயிட்டும் 3மே ஒன்றா தெரியறதுக்காக சின்னது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜூம் பண்ணிவிட்டு Alt L Y I இன்னர் ஷேடோ ஷார்ட்கட் கீ சொன்னேன், அதோட டிஸ்டன்ஸை நான் அதிகப்படுத்திட்டு சைஸை கம்மி பண்ணி வச்சுட்டு நார்மலில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கலரை வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த ஆரஞ்சு கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேடோ எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியும். அந்த லேயரை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக. ஓகேங்களா, இப்போ நம்ம கடை பிரியாணின்றது லோகோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கடையை நான் சின்னது பண்ணிட்டு அது ஒரு பொசிஷனில் எடுத்து வந்து வச்சிட்றேன். அண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக சின்னது பண்ணிவிட்டு திருப்பி அதை லெஃப்ட் பக்கம் தள்ளி வச்சிடறேன். அப்புறம் அந்த பிரியாணி ஃபாண்ட்டை பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பிரியாணி நம்ம கடை பிரியாணின்றது இன்னும் ஹைலைட்டாக வேணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கிலீஷில் இம்பேக்ட்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும், பிரியாணின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு அந்த பிரியாணின்ற டெக்ஸ்ட்டை நல்லா என்லார்ஜ் பண்ணிவிட்டு முழுசாக இல்லாமல் பாதியாக வச்சு அந்த பிரியாணின்ற லெட்டருக்கு பாதியாக வச்சு நான் வந்து கொஞ்சம் நல்லா அதை பிரியாணின்ற இதுவுக்கு கொஞ்சம் பின்னாடி அனுப்பிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா அதை ரீசைஸ் லேயர் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட்டை ரீஸ்லைஸ் லேயர் பண்ணுறதுனால தான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு வந்து எரேஸ் பண்ண முடியும். இல்லைனா டெக்ஸ்ட்டுன்ற ஒரு இதுவை நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது. ரீசைஸ் லேயர்னால் டெக்ஸ்ட்டை லேயராக மாற்றுறது. ஓகேங்களா, இப்போ அந்த பிரியாணின்றத ப்ரஷ்ஷை வச்சு எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ கலர் ஓவர்லேயில்
என்ன பண்ணுறேன்னா பிரியாணி அந்த ஆரஞ்சு கலருக்கு ஏற்ற மாதிரி என்னாச்சும் ஒரு வேறு ஆரஞ்சு கலர் வருதா அப்படின்னு நான் பார்க்குறேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்கான இடம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் இந்த பிரியாணியோட ஒப்பாசிட்டியை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு ஒரு 70% வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலும் ஃபோட்டோவும் நமக்கு ரெடி. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹலால் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதில் இருக்க ஒயிட்டை மட்டும் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் டீ கொடுத்து சின்னது பண்ணிவிட்டு அண்டு லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே வச்சிட்றேன். ஓகேங்களா. இன்னும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் தான் இருக்குது. அந்த பிரியாணின்றதுக்கு நம்ம பேக்ரவுண்டு என்னாச்சும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கலர் கொடுக்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ணு கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறேன்னா கலர் டூலில் இன்னும் டார்க்கான கலர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிரியாணிக்கு அந்த பிரியாணிக்கு பின்னாடி கொடுக்குறேன். இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் தெரியும். பிரியாணி கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக எடுத்து காட்டும். ஓகேங்களா. இப்போ வந்து அந்த நம்ம கடை பிரியாணின்றதை இங்கிலீஷில் சின்ன லெட்டரை டைப் பண்ணி வைக்கிறேன். டைப் பண்ணிச்சு லெட்டர் ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுக்குற நேரம் நீங்கள் அட்ரஸை நார்மலாகவும் கொடுக்கலாம், இல்லை இதே மாதிரி தனியாக ஒரு கட்டம் கட்டி கூட கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து ரெட்டாக கொடுத்தனால இப்போ அந்த அட்ரஸோட கட்டம் வந்து ஒயிட்டாக கொடுத்துட்டு போட்டாலும் அந்த அட்ரஸ் ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். ஆனால் நமக்கு வந்து அட்ரஸ் ஹைலைட்டுன்றது அவசியமே கிடையாது. பிரியாணி அந்த பேர் மட்டும் தான் நம்மளுக்கு ஹைலைட்டு, அந்த ஃபோட்டோ மட்டும் தான் ஹைலைட்டு. ஸோ என்ன பண்ணுறேன்னா அந்த ரெட்டில் கொடுத்துருக்க இந்த அவுட் சைடில் ஃபோக்கஸ்க்காக கொடுத்துருக்க அந்த பிளாக்கை நான் கலரை சூஸ் பண்ணிவிட்டு அது இன்னும் கொஞ்சம் நல்லா பிளாக்காக முழுசாக பிளாக் கொடுக்காம ரெட்லேயே நல்லா டார்க்கான ரெட்டாக கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி கடை பேனர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கான இந்த பார்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடை பேனர் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் வரும். நீங்கள் வெறுமனே அந்த அட்ரஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில் எடுத்து காட்டாது. எப்படி சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்து மேலேயும் கீழே அந்த பார்டர் காப்பி பண்ணி லைனை நான் வந்து சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்காகனா அது ஒரு டிசைனுக்காக, அந்த பார்டரும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக தெரியறதுக்காக. அண்ட் கொஞ்சம் லைட்டாக இடம் ஊற்றுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்க்கான அந்த பாக்ஸ் ரெடி. இப்போ நான் அந்த அட்ரஸ் வந்து போல்டான எந்த ஃபாண்ட்லையும் குடிக்காமல் ரொம்ப தின்னான ஃபாண்ட்டில், அதே மாதிரி ரொம்ப ஹைலைட்டடான கலர் இல்லாமல் ரொம்பவும் நார்மலான கலர், அந்த பேக்ரவுண்டுக்கு ஓரியன்டான நார்மலான கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து திருவண்ணாமலைன்னு வச்சுப்போம்.
சாரி, அதாவது கேப்ஸ் லாக், அந்த கேப்ஸ் லாக்ற இது ஆனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேர் ஏற்றிட்டு அதுக்கான சென்டர் இதுவோ அதுக்கான ரூலரை வச்சுட்டு இந்த திருவண்ணாமலையும் அதுக்கான சென்டர் பாயிண்ட்டாக நீங்கள் அந்த வேர்டை தள்ளும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். அதுதான் அந்த இடத்தோட சென்டர் பாயிண்ட் நம்ம நல்லா ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வந்து அந்த பிரியாணின்ற இங்கிலீஷை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் கொடுத்தனால அது வந்து வேறு கலர் மாட்டிக்கிறேன். ஓகே, இப்படியே இருக்கலாம், தப்பு இல்லை. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு மொபைல் நம்பருக்கு செல்லுன்னு டைப் பண்ணுறதோட மொபைல் லோகோ எடுத்து வந்து வச்சிடலாம். எல்லா டிஃபால்ட்டான அடாப் ஃபோட்டோஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கால் பண்ணுற சிம்பிள் டிஃபால்ட்டாகவே இருக்கும். வந்து இந்த ஷேப்பை யூடியூப் வச்சு அந்த ஃபோன் லோகோட ஷேப் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கான கலர் நான் கொடுக்குறேன். ஒயிட்டே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேக்ரவுண்ட் இன்னமும் அந்த பிளெயினாக இருக்கிற அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறேன்னா கூகுளில் வாட்டர் கலர் டெக்ஸ்சேச்சர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வாட்டர் கலர் டெக்ஸ்சேச்சர் கூட எத்தனை கலர் வருது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஓரியன்டில் இருக்குது. ஸோ டார்க்கான டெக்ஸ்சேச்சர் நம்ம சூஸ் பண்ணாலும் சரி. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த டெக்ஸ்சேச்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் அந்த காப்பி பண்ண அந்த இமேஜை வந்து இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நல்லா என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். என்லார்ஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லேயரை பின்னாடி தள்ளிட்டு பிளெண்ட் மோர் ஷிஃப்ட் பிடிச்ச மைனஸ் கொடுத்து எந்த பிளெண்ட் மோர் நல்லா அதுக்கு சூஸ் ஆகுதோ, அந்த ரெட்டிஷ் கலருக்கு நல்லா மேட்ச் ஆகுதோ அந்த பிளெண்ட் மோர் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளெண்ட் மோடு வந்து செலக்ட் ஆகுது. சப்ட்ராக்ட்ன்ற ஒரு பிளெண்ட் மோடு பார்த்திங்கன்னா ஓகேன்னு தோணுது. ஸோ அந்த பிளெண்ட் மோடு கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒப்பாசிட்டி ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு அண்டு பிளர் ஆப்ஷனை போய் லைட்டாக பிளர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரியாணி பேனர் ரெடி. ஓகேங்களா? பிரியாணி கடை பேனர் ரெடி. இதை இன்னும் வேறு மாதிரி பண்ணலானாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சிம்பிளாக எப்படி உங்களுக்கு ஈஸியாக டிசைன் பண்ணுறதுன்னு மட்டும் தான் இதில் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இதை பற்றி வேறு இன்னும் வேறு என்னாச்சும் க்ரியேட்டிவாக பண்ண முடியுமான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.